இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் ஆரோக்கியம். நம்ம வாழ்க்கை முறை, வேலைப்பளு, மன அழுத்தம்னு பல காரணங்களால நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. மூட்டு வலி, தூக்கமின்மை, செரிமான கோளாறு, டென்ஷன்னு சொல்லிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான பக்க விளைவு இல்லாத தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அருமையான தீர்வு கொடுக்கிற இடம்தான் நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேதா மருத்துவமனை. இவங்க கடந்த 9 வருஷமா புதுக்கோட்டையில ரொம்ப வெற்றிகரமா இயங்கிட்டு வர்றாங்க. இவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. வெறும் நோய்க்கு மட்டும் சிகிச்சை தராம நம்ம உடல், மனம், ஆன்மா இந்த மூணையும் சமநிலைப்படுத்தி ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான். கேரளா ஆயுர்வேதம்னு பேர்ல இருக்கு, ஆனா புதுக்கோட்டையில இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த பாரம்பரியமான உண்மையான கேரளா ஆயுர்வேத சிகிச்சைகளுக்காக நாம இனிமே கேரளா வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை நிபுணத்துவத்தோட நம்ம ஊர்லயே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட பல முக்கியமான சிகிச்சைகள் இருக்கு. அதுல முக்கியமானது பஞ்சகர்மா டீடாக்ஸ். நம்ம உடம்புல வருஷ கணக்கா தேங்கி கிடக்கிற நச்சுக்களை முழுமையா வெளியேற்றி உடம்ப ஒரு ரீசெட் பண்ற மாதிரி ஒரு சிகிச்சை இது. இதை செஞ்சானே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆகிடும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பலரையும் பாடாய்ப்படுத்துற மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவங்க கிட்ட ஸ்பெஷல் சிகிச்சைகள் இருக்கு. மூலிகை எண்ணெய் மசாஜ், கிளி சிகிச்சை மூலமா வலியை குறைச்சு உடம்போட இயக்கத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வராங்க. இன்னொரு பெரிய சவால் மன அழுத்தம். சரியா தூக்கம் வராம எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமாவே இருக்கிறவங்களுக்கு சிரோதாரா மாதிரியான சிகிச்சைகள் மூலமா மனசை நல்ல ஆழமா அமைதிப்படுத்துறாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கும் இவங்க கிட்ட இயற்கையான தீர்வுகள் இருக்கு. இவங்க வெறும் நோய்க்கு மட்டும் சிகிச்சை தர்றதோட நிறுத்திக்கல, ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. குறிப்பா ஃபெம் 40 கேர் அப்படின்னு 40 வயசை கடந்த பெண்களுக்குன்னே ஒரு பிரத்யேக திட்டம் வச்சிருக்காங்க. இது அவங்க சந்திக்கிற உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான மாற்றங்களை சமாளிக்க ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு முதியோர் பராமரிப்பு திட்டமும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முறையான ஸ்லிம்மிங் ப்ரோக்ராம் கூட இவங்க கிட்ட இருக்கு. மேலும் வாதம், பக்கவாதம், முதுகு தண்டுவட பிரச்சனை, சொரியாசிஸ், வெரிகோஸ் வெயின், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தையின்மை போன்ற அனைத்து வியாதிகளுக்கும் இங்கே தீர்வை கொடுக்கறாங்க. 2016 நவம்பர் 2 நம்மளுடைய ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனையை புதுக்கோட்டையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆயுர்வேத மருத்துவமனை ஆரம்பிக்கணுங்கிறது நம்முடைய ரொம்ப நாள் கனவு. புதுக்கோட்டையில் ஒரு நல்ல ஆயுர்வேத மருத்துவமனை இல்லை. ஆயுர்வேத சிகிச்சைகள்லாம் எடுக்கணும்னா கேரளாவுக்கு தான் போய் தான் எடுக்கணுங்கிற நிலைமை இருந்தது. ஸோ அதெல்லாம் மாற்றி நம்ம ஊரில் ஆயுர்வேத சிகிச்சையை சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பித்தோம். அன்னைய தேதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சிவா மெய்யநாதன் அவர்களும் திரு ரகுபதி சார் அவர்களும் தான் அன்னைக்கு நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவமனையை திறந்து வச்சாங்க. நம்ம ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனையில நீண்ட நாட்களாக மக்களுக்கு தீராத பிரச்சனைகளா இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையுமே நம்ம சரி பண்றோம். உதாரணத்துக்கு நம்ம மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, L4, L5, டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் கம்ப்ரெஷனு, ஜாயிண்ட் பெயின், தலைவலி, வாதம், பக்கவாதம், வெரிகோஸ் வெயின், ஸ்கின் டிசீஸ், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, இன்ஃபெர்டிலிட்டி, இம்போனன்ட், இந்த மாதிரி எந்த விதமான ரொம்ப நாட்களா தீராத பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை ஆயுர்வேத மருத்துவத்தில் தீர்த்து வைக்கிறோம். அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க. MD, MS முடிச்ச ஆயுர்வேத டாக்டர்ஸ்கள் நம்ம மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க நோயாளியை வர்றவங்களை அவங்க கணிச்சு இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அதன்படி சிகிச்சை அளித்து எல்லாரையுமே நம்ம ரெக்கவர் பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணுறோம். என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்காக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறோம். அதை தாண்டி நான் ஹெல்த்தியாக இருக்கேன் சார், ஆரோக்கியமாக இருக்கேன், நான் உங்கள் மருத்துவமனைக்கு வரலான்னா கண்டிப்பாக வரலாம். எதுக்காக வரலான்னா, குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறை, அதாவது 30 வயசை தாண்டின ஆண்கள் அல்லது பெண்கள் யாராக வேணுமாலும் இருக்கலாம். நீ என்ன வேலை வேணும்னு பார்க்கலாம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கடைசி நம்ம லைஃப் லாங் ஒரு 70 வயசு வரையும் இருக்கிறோம், 80 வயசு வரையும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 70-80 வயசு வரையும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கு, தக்க வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம அபியங்கம் ப்ளஸ் ஸ்டீம் பாத் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அபியங்கம் ப்ளஸ் ஸ்டீம் பாத். ஸ்டீம் பாத்துக்கு நீராவி குளியல் உங்களுக்கு தெரியும். இந்த அபியங்கம்ங்கிறது தலையிலேருந்து பாதம் வரலையும் ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் வந்து ஃபுல்லாக நீவுவாங்க. இந்த மாதிரி நீவுறப்ப என்ன ஆகும்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு சின்ன வயசுலேயே மாரடைப்பு வருகிறது, ஹார்ட் அட்டாக் வருது, அது கேள்விப்படுறோம். ஸ்ட்ரோக் வருது, அது கேள்விப்படுறோம். ஒபிசிட்டி இருக்குது, அது கேள்விப்படுறோம். பாடியில் பெயின் இருக்குது, அது கேள்விப்படுறோம். டீப் ஸ்லீப்பே எனக்கு கிடையாது, தூக்கமே இல்லைங்கிறோம்.
இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தையும் மாதம் ஒரு முறை இந்த அபியங்கம் ப்ளஸ் டீம்ங்கிற ட்ரீட்மெண்ட் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இதில் ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம விடுபட்டுலாம், ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம விடுபட்டுலாம், ஒபிசிட்டிலேருந்து விடுபட்டுலாம், பாடி பெயின்லேருந்து விடுபட்டுலாம், நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. 9 வருஷ அனுபவம், 35,000க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள். இதுவே இவங்களோட சிகிச்சை திறனுக்கு சாட்சி. நீங்க புதுக்கோட்டையிலேயோ அல்லது அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலோ இருந்தீங்கன்னா இந்த மருத்துவமனை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கும் இங்க தங்கி சிகிச்சை எடுத்துக்கிற வசதியும் இருக்கு. புதுக்கோட்டை கலெக்டரேட் பக்கத்துல பேலஸ் நகர்ல தான் இது அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் போறதுக்கு ரொம்ப சுலபம். உங்களுக்கு நாள்பட்ட வலியா இருக்கலாம், மன அழுத்தமா இருக்கலாம், இல்ல சும்மா உடம்ப ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி புத்துணர்ச்சி ஆக்கிக்கணும்னாலும் நீங்க தாராளமா ஆயுத்ரா மருத்துவமனையை அணுகலாம். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு ஆயுர்வேதம் ஒரு சிறந்த வழி.